ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மின்டி லெமன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்பவுமே சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, சூப்பரான ஒரு பூண்டு சட்னி செய்ய போகிறோம். அதுக்கு வந்து நல்லா 2 பூண்டு எடுத்து தோலில் நல்லா உரித்து எடுத்துக்கலாம். இந்த பூண்டு சட்னியில் வந்து இந்த பூண்டு உரிக்கிறது மட்டும்தான் வேலை. மற்றபடி வந்து சட்னி ஒரு 5 நிமிஷத்தில் பண்ணிடலாம். ரொம்ப சிம்பிள். ஸோ 2 பெரிய பூண்டு எடுத்து உரித்து வச்சுட்டு இப்போ வந்து இந்த பூண்டை நல்லா வதக்கிக்க போகிறோம். நான் வந்து நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறேன். ஸோ நல்லெண்ணெய் கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கலாம். ஏன்னா பூண்டு வந்து நல்லா வதங்கணும். இப்போ வந்து 2 பூண்டு, பெரிய சைஸ் பூண்டு, இது 2யுமே உரித்து இதில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். எண்ணெய் வந்து பத்தலை, அதனால் வந்து இன்னும் கூட கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லா பூண்டு வதங்குற அளவுக்கு நல்லா தாராளமாக எண்ணெய் சேர்த்துக்கணும். அடுப்பு வந்து நல்லா மிதமான சூட்டில் வச்சுக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, அப்புறம் பூண்டு கரிஞ்சிரும். பாருங்கள், நல்லா இந்த அளவு சூப்பராக வறுத்து எடுத்துக்கணும். நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் இருக்கும். ஸோ இப்போ வந்து இந்த பூண்டு மட்டும் அப்படியே தனியாக எடுத்துக்கலாம். இப்போ அடுத்தது வந்து இந்த சட்னிக்கு தேவையான அளவு வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். நான் வந்து காரம் கொஞ்சம் கம்மியாக தான் வைக்கிறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மிளகாய் ஓரளவுக்கு நல்லா காரமாகவே இருக்கும். அதனால் வந்து ஒரு 5 மிளகாய் போட்டிருக்கேன். இப்போ அடுத்தது வந்து இந்த சட்னிக்கு தேவையான அளவு புளி, ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவு வந்து புளி எடுத்து இந்த எண்ணெயிலேயே போட்டு நல்லா வதக்கிடுங்க. புளி வந்து நல்லா வதங்கணும், அப்போ தான் வந்து மிக்சியில் சீக்கிரம் அரையும். அவ்வளோதான். ஸோ வந்து இப்போ இந்த புளியும் வதக்கி எடுத்தாச்சு. இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ வந்து இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். அவ்வளோதான், அரைச்சாச்சு. இப்போ வந்து இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். இப்போ முன்னாடி எண்ணெய் வச்சுருந்தோம் இல்லையா, அதே எண்ணெயில் வந்து மீண்டும் கொஞ்சம் சூடு பண்ணிவிட்டு கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சிக்கலாம். கடுகு வெடித்ததுக்கப்புறமா கொஞ்சமாக கறிவேப்பிலை, அப்புறம் அதோடவே வந்து கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்து இது வந்து அப்படியே எடுத்து நம்ம சட்னி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் சேர்த்துக்க வேண்டியது தான். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. கொஞ்சம் எண்ணெய் கூட இருந்தால் தான் வந்து இந்த ஸ்பைஸை வந்து கொஞ்சம் அது குறைக்கும். அதனால் வந்து நல்லெண்ணெய் கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்கோங்க. இந்த சட்னி வந்து நீங்கள் இட்லி, தோசை, ஊத்தாப்பம் எல்லாத்தோடையுமே வச்சு சாப்பிட்லாம். நான் வந்து இன்றைக்கி தோசையோடு தான் வந்து சர்வ் பண்ண போகிறேன். ஸோ இப்போ வந்து தோசை ரெடி பண்ணிடலாம். ஈவன் வந்து நீங்கள் மசால் தோசை பண்ணுறப்ப கூட வந்து இந்த மாதிரி சட்னி ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா, அந்த மசாலா உள்ளே வைக்கிறதுக்கு முன்னாடி அப்படியே தோசை மேலே நல்லா தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து மசாலா ஃபில் பண்ணி நீங்கள் பண்ணலாம். இந்த சட்னி வந்து நல்ல கிறிஸ்பியான தோசையை விட இந்த கல் தோசை, ஊத்தாப்பம், இட்லி இதுக்கு வந்து இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ வந்து தோசையை போட்டு சொல்கிறப்பே வந்து நாக்கில் எச்சி ஊறுது. இந்த சட்னி அவ்வளோ சூப்பராக இருக்குது.
தோசையோடு சாப்பிட்டு பார்க்கலாம். ரொம்பவுமே சூப்பராக இருக்குங்க. நீங்களும் வந்து இந்த ரெசிபியை வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு இந்த சட்னி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மின்ட்டி லெமன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.